வணக்கம் நண்பர்களே. நம்ம ரொம்ப ஒரு நீண்ட நாள் பிறகு ஒரு சந்திக்கிற ஒரு இக்கட்டான சூழல் ஆகி போயிடுச்சு. தடங்களுக்கு வருந்துகிறோம். உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி ஃப்ளட்டுக்கு பிறகு நம்மளால் பெருசா ஒரு வீடியோ மேக் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு பெரிய கண்டென்ட். 8th புக்கு ஃபஸ்ட் வெர்ஷன் முடிஞ்சு செகண்ட் வெர்ஷனோட கண்டென்ட்டை எடுத்து வச்சு இந்த புக்கோட ஃப்ளட் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கு மத்தியில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ கொடுத்துடலாம். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நிறைய பேர் டைரெக்டாகவே அந்த வீடியோ போடுவீங்களா போட மாட்டியா, போடுவியா என்னப்பா அப்படின்னு ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு கோரிக்கைகள்லாம் வந்துருச்சு. தடங்களுக்கு வருந்துகிறேன். இன்னும் அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா 8th புக்கோட செகண்ட் பார்ட் இன்றைக்கி பார்க்கலாம். இன்னும் 2 பார்ட் வச்சுருக்குது. 3வது பார்ட்டில் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சம்ஸாக வச்சுருக்கேன். நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க, சம்ஸாக வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு 3வது பார்ட்டில் என்ன பண்ணிடலாம், அந்த 4வது பார்ட்டில் 8th புக்கை முடிச்சிடலாம். 3வது பார்ட்டில் சம்ஸ் நிறைய இருக்குது, 4வது பார்ட்டில் முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இந்த 8th புக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், 8th 9th 10th இந்த 3 புக்கு ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சும்மா அங்கங்கே அப்படியே பிட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் வர்றது தான் 6th 7th எடுத்து மொத்தமாக உள்ளே கொண்டு 8th 9th 10th புக்கில் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 8th புக்கை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த இன்ஸ்டியூட்டுமே ஒரு பரபரப்பு இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுலேருந்து, புது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு பரபரப்பாக இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் படிப்பை ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் இந்த மேக்ஸ் பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட். அதை உங்களுக்கு நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம அடுத்து கான் சம்மந்தமான பிளானை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்று 8ஆம் வகுப்பின் 2வது வீடியோ பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி கொடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா அல்ஜீப்ரா, இயற்கணிதம் அஸ் வெல் அஸ் வாழ்வியல் கணிதம். இது ரெண்டும் நமக்கு தெரியும். இந்த அல்ஜீப்ரானே ஒரு பதட்டம் வரும். A² B² அப்படியே பீதி ஆயிரும். ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு 5 ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது, குட்டிகான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை ப்ரைம் பண்ணி சம்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் கணிதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சதவீதம் சம்மந்தமான சம்ஸு, அது போக பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸு, லாப நட்ட கணக்குகள், இது மாதிரியான கணக்குகள் தான் இதில் இருக்குது. நம்ம இதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அல்ஜீப்ரா பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கு தேவையில்லை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டாம். ஏன்னா இதை வச்சு பின்னாடி எல்சிஎம் விஷயப்போ இதை வச்சு நம்ம பிரிக்கிற மாதிரியான சம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். எளிமையான முறையில் சிம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்கும் போது, அதனால் நீங்கள் ஒன்றும் பதட்டப்படுறதுக்கு இதில் வேலையே கிடையாது. ஸோ இதில் 2 பார்ட். த ஃபஸ்ட் பார்ட் இட் அல்ஜீப்ரா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம். இது ரெண்டையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். ஓகே. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கூலில் பார்த்த ஃபார்முலா தான். இது அல்ஜீப்ராக்கான ஃபார்முலான்னு கிடையாது. ஃபார்முலானாலே இதுதான் தெரியும். 2 ப்ளஸ்ஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், ஒரு 2 மைனஸை பெருக்குனாலும் ப்ளஸ்ஸு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், எங்கேயாவது ஒரு இடத்துல மைனஸ் வந்துட்டுனா பெருக்கும்போது அதோட ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த குறியீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க லிங்க் சைன். 2 ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அன்லைக் சைன் மாறுபட்ட குறியீடுகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ஜீப்ரானா எப்படி இருக்கும், ஒரு இயற்கணிதம்னு எப்படி இருக்கும், பல்லுறுப்புக்கோவைன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? The may contain the whole number fraction negative number as the power their variable. அப்போது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன் நெகட்டிவ் நம்பர் பின்னத்தில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், மாறிகள் அடுக்கு முழு எண்ணாகவோ பின்னமாகவோ அல்லது குறை கூறி உடையதாகவோ, சொல்லுவோம் மைனஸ் சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இருக்கு பாருங்கள், பவரில் ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் இருக்கலாம், மைனஸில் இருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, நமக்கு இயற்கணித கோவை அல்ஜீப்ரான்னு சொல்கிறாங்க. இப்போ அதே இது இங்கே பாருங்கள், மாறிகள் அடுக்கு ஒரு முழு எண்ணாக மட்டுமே இருக்கும், ஒன்லி த ஹோல் நம்பர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே பவரில் மைனஸ் வர்றதோ ஃப்ராக்ஷன் வர்றதோ பின்னம் வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. பவரில் ஃப்ராக்ஷன் பின்னத்தில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம இயற்கணித கோவை அப்படின்னும் அல்ஜீப்ரானோம். இதை நம்ம ஒன்லி த ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளாக பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம உடைக்கக்கூடிய சம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பெருக்கணும். இதை பெருக்கணும் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த அல்பபெட்
இந்த ஏபிசிடியை பார்க்கும்போது பயமாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் இல்லை, 17 பவர் 5 இன்ட்டு 17 பவர் 4. அப்போ இது ஆன்சர் 17 பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, இந்த பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சேமாக இருக்கிற பட்சத்தில் பவர் அப்படி கூட்டி போட்டால் போதும், பவர் அப்படியே கூட்டி போட்டால் போதும். அப்போ 5 4 9 முடிஞ்சு போச்சு. அப்போ பவர் இருந்தால் இந்த பவர் என்ன பண்ணிடுறோம், பெருக்கல் இருந்தால் பவர் என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதே விஷயத்தை பாருங்கள், 17 பவர் 7 வகுத்தல் 17 பவர் 4. இப்போ பேஸ் சேமாக தான் இருக்குது, ஆனால் எதில் இருக்குது, வகுத்தில் இருக்குது. இப்படி இருந்தால் பவரை கழிச்சிடணும். அப்போ 7ல் 4 போனால் 3, 17 பவர் 3. அப்போ நமக்கு எக்ஸுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒய்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது, இசட்டுங்கிற ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஆல்ஃபா நம்பரில் கொடுத்துருக்கான், இங்கே நமக்கு நம்பரில் இருக்குது, அவ்வளோதான். சரியா? அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டுறோம், வகுத்தல் இருந்தால் பவரை கழிக்கலாம். இதுதான் ஏ பவர் எம் இன்ட்டு இதெல்லாம் படித்து வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேஸ் சேமாக இருக்கணும், பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டுறோம், வகுத்தல் இருந்தால் பவரை கழிக்கிறோம், எவ்வளோதான் சம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பெருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோத்தையும் பெருக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டான், இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம், இந்த நம்பரை ஃபுல்லாக பிரிக்கிறோம், நம்பரை அப்போ 2 இன்ட்டு 3, 3 2 6. இங்கே நம்பர் இல்லை, அப்போ மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆயிரும்னா -6ன்னு ஆயிரும். முடிஞ்சால் முதல் வேலை. அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அடுத்தது நமக்கு யார் வராங்கன்னா x² வராங்க. x² இங்கே யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கார். அதனால் அந்த x² அப்படியே எழுதிக்கலாம். x² நம்மகிட்ட யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார், எழுதிக்கலாம். ஒய் பாருங்கள், அடுத்து நம்ம ஒய்ன்னு போட்டாச்சு. ஒய்க்கு இங்கே இந்த x வேலையும் முடிஞ்சு போச்சு. ஒய் பாருங்கள், இங்கே பவரில் 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3. இப்போ தான் சொன்னோம், நம்ம பவர் சேமாக இருக்குது. அப்போ ஒய் என்ன இருக்குது, 2 ப்ளஸ்ஸு இன்ட்டு என்ன, ஒய் பவர் 2, அடுத்து இன்ட்டு ஒய் பவர் 3. அவ்வளோ 3 கூட்டி போட்டால் முடிஞ்சு என்ன. அப்போ ஒய் பவர் 3, ஒய் பவர் 2, ஒய் பவர் 2. ஸோ தட் இஸ் ஒய் பவர் 7. 2 + 2 4, 4 3 7. ஒய்யோட கதையை முடிச்சு விட்டிங்களா. அடுத்து யார் இருக்கா, இசட் இருக்கார். இசட்டில் என்ன இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. அப்போ இசட் பவர் என்னதான் இருக்க போகுது, 3 இருக்க போகுது. சரியா? அப்போ 3ஐயும் நம்ம பெருக்க சொல்கிறாங்க. பெருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. பெருக்க சொன்னால் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன ஆல்ஃபாலாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிடுறோம். எழுதிட்டு பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டி போட்டுறோம், வகுத்தல் இருந்தால் பவரை கழித்து போட்டுறோம். அப்போ இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், கூட்டி எழுதிட்டோம், அவ்வளோதான் வேலை. வேறு ஒன்றும் இதில் பெரிய கஷ்டமே விஷயம் கிடையாது. நம்பரை பெருக்கி போட்டோம், மைனஸில் இருந்துச்சு மைனஸுக்கு போட்டாச்சு, எக்ஸ் மட்டும்தான் இருந்ததுனால எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம். ஒய் 3 இடத்துலையுமே இருக்குது, ஒரு இடத்துல ஒய் பவர் 2, இன்னொரு இடத்துல ஒய் பவர் 2, இன்னொரு இடத்துல ஒய் பவர் 3. பெருக்கல் இருக்கிறதுனால பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் கூட்டி போட அப்புறம் ஒய் பவர் 7 முடிஞ்சு போச்சு. இசட்டில் யார் இருக்கா அப்படின்னா, இங்கே பவரில் ஒரு 2, இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது, பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? 1 இருந்தால் வேல்யூவோட 2 + 1 3. பவரில் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆன்சர் 1. சரியா? அப்போ அந்த 17 பவர் 1னா ஆன்சரு 17 தான். 17 பவர் 0னா ஆன்சர் எவ்வளவு, 1. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும்ண்ணே. பவரில் 0 வந்தால் வேல்யூ 1. முடிஞ்சுதா? போலாமா? அடுத்தது பெருக்கி போட சொல்லியிருக்காண்ணே. இப்போ நம்பரை பார்த்து நம்ம இங்கே பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது. இப்போ இதையும் பெருக்க தான் சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்கள், இது ஒரு நம்பரை வச்சு உங்களை சொல்லி தரேன். 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 6x + 7 இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த 7 வச்சு இங்கேயும் பெருக்குவோம், இந்த 7 வச்சு இங்கேயும் பெருக்குவோம், ரைட்டா? அப்போ அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், இந்த 2x வச்சு இங்கேயும் பெருக்க போகிறோம், இந்த 2x வச்சு இங்கேயும் பெருக்க போகிறோம். முதல் வேலையா? ஓகே. ஸோ நம்ம அப்படி பெருக்கணும் அப்படின்னா, இங்கே 2x, இங்கே 3x. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறிடும், 6x². அடுத்தது மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ என்னதான் மாறிடும், 4xy. 4xy முடிஞ்சுதா? அடுத்து இதை வச்சு நம்ம பெருக்க போகிறோம், ப்ளஸ் 15xy மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20y². அப்போ நம்ம கொடுத்ததை ஃபுல்லாக எழுதி முடித்தாச்சு. அதுக்கு அடுத்து இதை நம்ம சுருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சுருக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, 6x² அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு ப்ளஸ் 15xy, இங்கே மைனஸ். ஸோ ரெண்டையும் நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாமா? இங்கே நம்ம வந்து முதல்ல 2ஆல் பெருக்கிறோம். ஸோ 2ஆல் பெருக்குன்னா 6x².
அடுத்தது நம்ம இந்த 2x திருப்பி இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ 4 2 8. ஸோ நமக்கு இங்கே வர வேண்டியது பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கும்போது 8xy. அடுத்து இந்த 5 வச்சு மல்டி பண்ண போகிறோம். இதை மல்டி பண்ணிங்கன்னா 3 × 5 15 15xy. இதை வச்சு மல்டி பண்ணால் 4 5 20 -20 y². அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே xy. அதனால் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைனஸ்லேயும் ப்ளஸில் கழிச்சு எழுதிடலாம். கழிச்சிங்கன்னா 7xy அது போக -20y². இதை தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் சம்மு முடிஞ்சுதா? அப்போ நம்ம எப்படி ப்ராக்கெட்டுக்குள்ள இருந்தால் ஒரு நம்பரை வச்சு ரெண்டு இடத்துலையும் பெருக்கணும். அவ்வளோதான். பெருக்கி முடித்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம்னா ரெண்டு இடத்துல எங்கேயா சேமாக இருக்கும். சில இடத்துல y² ரெண்டு இடத்துல இருக்கலாம், சில இடத்துல x² ரெண்டு இடத்துல இருக்கலாமா, அதை அப்படியே தூக்கி எழுத வேண்டும். ஓகே, சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இதில் பெரிய கஷ்டமே கிடையாது. ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது, ரெண்டையும் பெருக்கி விட்டால் அங்கே என்ன வரப்போகுதுன்னு கேட்கலாம். முடிந்தது. ஸோ அதனை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு தன்னுடைய படம் ஒட்டும் குறிப்பேட்டில் ஒரு பக்கத்திற்கு ஒரு பேஜில் 4x படங்களை ஒட்டுகிறார். ஒரு பேஜ் எடுத்துட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த பேஜில் 4xy படத்தை ஒட்டிடுவார். நம்ம சொல்லலாம் 10 படம் ஒட்டுறோம் அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்கிறான், 4xy படத்தை ஒட்டிடுவார்னு சொல்லிட்டான். சரி, ஒரு பேஜில். அதே போன்று 100xy படங்களை, அப்போ டோட்டலாக அவர் கையில் 100x² y² பிக்சர் இருந்துச்சுன்னா எத்தனை பக்கம் ஆகும்னு கேட்குறாங்க. என்ன அப்போ நம்ம ஒரு பக்கத்தில் ஒட்டக்கூடியது 4xy ஃபிலிமு. இப்போ நம்ம எவ்வளோ ஒட்ட வேண்டியது இருக்குது, 100x² படத்தை ஒட்ட வேண்டியது இருக்குது. ஒரு பேஜில் எவ்வளோ தான் ஒட்ட முடியும், 4xy தான் ஒட்ட முடியும். சரியா, அவ்வளோதானா? அப்போ நமக்கு எத்தனை பேஜ் தேவைப்படுதுன்னு கேட்குறேன். எத்தனை பக்கங்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கான். எத்தனை பக்கங்கள், அவ்வளோதானா, சிம்பிளாக. அப்போ நம்ம ஒரு பேஜில் 4xy படம் ஒட்டுறோம். அப்புறம் 100x² y² படத்தை ஒட்டுறதுக்கு எத்தனை பேஜ் ஆகும் எழுதுறா இருந்தால் நீங்கள் இப்படி எழுதணும். ஒரு பேஜில் 4xy படம் ஒட்டினோன்னா 100x² y² படத்தை ஒட்டுறதுக்கு எத்தனை பேஜ் ஆகும் அப்படி கேட்டிருப்பாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இப்படி குறுக்கால பெருக்கணும்னா 100x² y² டிவைடட் பை என்ன மாறிடும், 4xyன்னு மாறிடும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது நம்ம வகுத்தல் இருக்கா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், x² இருக்குது, 2xக்கு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்கொயர் பேரும் ஒரு எக்ஸ் பேரும், ஒரு ஸ்கொயர் பேரும் ஒரு ஒய் பேரும். அப்போ இந்த 4 வச்சு அடிச்சிங்கன்னா 25. ஸோ எத்தனை பக்கம் தேவை, 25xy பக்கங்கள் இருந்தால் என்ன பண்ணிடலாம், நம்ம 100x² y² படத்தை ஒட்டிடலாம். ஒரு பேஜில் 4xyனா 100x² y² படத்தை ஒட்டுறதுக்கு எத்தனை பக்கங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ சிம்பிளான கொஷின் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்பரில் இருந்தால் தேர ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த நியூமரிக்கல் இல்லாமல் அல்ஃபாவாக வர்றதுனால கொஞ்சம் நமக்கு பத்தட்டமாக இருக்குது. அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு பல்லுறுப்புக்கோவை ஓருறுப்புக்கோவையால் வகுத்தல். சரியா, அப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பெரிய நம்பர் பெருசாக இருக்குது, அதை வந்து ஓருறுப்புக்கோவையோட வகுக்க போகிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன இருக்குது நம்ம கையில், 5y⁻3 இதையும் 5/y வகுக்கணும், மைனஸ் 25y² டிவைடட் பை இதையும் 5y வகுக்கணும், ப்ளஸ் 8y இதையும் என்ன பண்ணோம் 5y இதுதான் கதை நமக்கு. ஓகே, பல்லுறுப்புக்கோவையை ஓருறுப்புக்கோவையில் வகுக்க போகிறோம். முடிஞ்சு. இங்கே பாரு, இங்கேயும் 5 இங்கேயும் 5 இங்கேயும் 5 இங்கே 5 வச்சு அடித்தா 5 டைம்ஸு இங்கே அடிக்க முடியாது. ஓகே, அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சாச்சு, நம்பரை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணியாச்சு. அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஒய் அடிக்க போகிறோம். y⁻3 அப்படின்னு அர்த்தம், y × y × y 3 y இருக்குது. அப்போ 3 y இருக்கிற இடத்துல ஒரு ஒய்யை காலி பண்ணிட்டோன்னா இப்போ 2 y தான் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல 2 y இருக்குது, y × y 2 y இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஒய்யை காலி பண்ணிட்டோம், ஒரு y தான் இருக்குது. இப்போ மீதி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே ஒரு y² இருக்குது, அது போக மைனஸ் இங்கே ஒரு 5y இருக்குது, ப்ளஸ் இங்கே இந்த y போயிடும். மீதி என்ன இருக்குது, 8/5 மட்டும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ஃபில் ஆகலை, ஒரு சம் அப்படி பாதியில் நிற்கி. அப்போ இதை பல்லுறுப்புக்கோவை வேறு, அப்போ வகுத்தெல்லாம் அப்படி மாற்றி விட்டுறணும். முடிஞ்சு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே எதுவுமே நம்பர் இல்லாதனால இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1, அப்போ 1 இருக்கிறதுனால 1 1 5 3க்கும் மீச்சியம் எடுக்க போகிறோம். மீச்சியம் எடுத்தால் எவ்வளோ, 5. 1 1 5க்கு மீச்சியம் எடுத்தால் 5. அப்போ 5ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 5ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா எத்தனை டைம்ஸு, 5 டைம்ஸ். அப்போ 5ஆல் பெருக்குனிங்கன்னா 5y².
மைனஸ் இங்கேயும் 5 டைம்ஸு. ஸோ 5ஆல் பார்த்திங்கன்னா 25y. இந்த இடத்துல ஒரு டைம்ஸ் தான் இருக்கும், அதனால் +8. அப்போ இந்த டினாமினேட்டர் வந்து எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆன்சரு 5y² - 25y + 8. அவ்வளோதான் சம். அப்போ என்ன சொல்கிறான், இது எல்லாத்தையும் அப்படியே 5yஆல் கேன்சல் பண்ணுன்றான். நம்பர்லாம் பேருது, மீதி மட்டும் y 5 மட்டும் இருக்குது. அதை வச்சு நம்ம குறுக்கால வரைக்கும் சம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை கிடையாது. சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், நம்மளோட ஃபார்முலா ஏரியா. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அல்ஜிப்ராவில் பார்க்க வேண்டியதே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, a + b the whole square. a + b the whole square நமக்கு தெரியும். a² + 2ab + b². நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். இதுவும் படித்தது தான். a - b whole square. a² - 2ab + b². மைனஸ் வந்து அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல விட்டு மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம். அப்போ a² - b² இருந்தால் a + b × a - b. இது நமக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. கட்டாயமாக ஒரு கொஸ்டின் ஆச்சு இதிலிருந்து இருக்கும். a² - b², a + b × a - b. அதே தான் இங்கேயும் மாற்றி எழுதியிருக்கோம். x + a × x + b அப்படின்னா அந்த ஃபார்முலா x² + x, a + b, x + a × b. இதுதான் இதோட ஃபார்முலா. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா 3a + 4c² இந்த ஃபார்முலா படி எழுத சொல்கிறாங்க. a + b ஸ்கொயரில் எழுத சொல்கிறாங்க. அப்போ a + b the whole square ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. இதுதான் ஃபார்முலா. அப்போ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு a, இது எல்லாம் சேர்ந்து நமக்கு b. சரியா? இதுதான் இதில் விஷயம். அப்போது இதில் a இருக்கிறதுனால இதுதான் a. முதல்ல என்ன சொல்கிறான்? a². அப்போ a²னால் இந்த 3a ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ இது என்னவாயிரும்னா நம்பரையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். அதான் முக்கியமான விஷயம். அப்போ என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9a². 9a² a. ஓகே, ப்ளஸ் 2 ஃபார்முலாவில் உள்ள 2 a × bன்னு சொல்லிட்டான். அப்போ யார் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம்? 3a இருக்குது. வேறு யார் இருக்கா? × b 4c இருக்குது. 2ab. ஓகே, ப்ளஸ் b². b² இருந்தால் இருக்கா? இதுதான் b² சொல்லிக்கிங்களா? அப்போ என்ன மாறிடும்? 16c² மாறிடும். முடிஞ்சுதா? அப்போ இதை நம்ம தனியாக பிரித்து எல்லாத்தையும் பெருக்கி எழுதணும் அப்படின்னா இங்கே 9a² ஒன்றுமே கிடையாது. a² + 2ab எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் 4 × 3 3 12 12 24 24ac + 16c. அவ்வளோதான் சம்மு. முடிஞ்சுதா? இதை இந்த ஃபார்முலா படி பிரித்து போட சொல்கிறோம். a + b the whole square. a + b the whole square ஃபார்முலா படி அப்படியே பிரித்து போடுறோம். அப்போ ஏன்னா நீங்கள் ஏ தூக்கி எழுதிடக்கூடாது. அதான் முக்கியம். முன்னாடி இருக்கிற நம்பர் இருக்குது, அதுவும் சேர்ந்து தான் ஏ. என்டையர் பேக்கு தான் ஏ. இந்த பேக்கு தான் ஏ. அப்போ அதை ஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3² 9ஆக மாறிடும், a² ஆயிரும். ப்ளஸ் 2 ஃபார்முலாவில் 2 இது எல்லாம் சேர்ந்து தான் ஏ 3a. இது எல்லாம் சேர்ந்து தான் b a × 2ab எழுதியாச்சு. ப்ளஸ் b² ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்பரையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 4² 16c எழுதியாச்சு. அல்லது இதை மட்டும் பெருக்கி போட்டோன்னா 2ab கிடச்சிரும். a² b² தெரியும். அப்படியே முடிஞ்சது. அவ்வளோதான் சம். ஓகே, இப்போ சம பொறுத்தளவில் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்படியே எடுத்து எழுதுனா போதும். இப்போ மேக்ஸை பொறுத்தளவில் ரொம்ப நம்ம யோசிக்கலாம் வேண்டாம். 25 மார்க் கட்டாயமாக இருக்குது. 8th 9th 10th புக்கு இதுக்கு முன்னாடி உள்ள புக்கை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ரிவிஷன். ரிவிஷன் வந்து வேறு மாதிரி பக்காவாக பிளான் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஷெடியூல் போட்டு டைம் அண்ட் ஒர்க் தனியாக, சிம்பிள்ஸ் தனியாக, காம்பவுண்டர்ஸ் தனியாக, என்னென்ன இருக்குது எல்லாம் தனித்தனியாக போட்டு எடுத்துட்டோன்னா ஒரு ரிவிஷனும் பண்ணி முடிச்சிடோன்னா முடிஞ்சது. 25 இதுதான் நம்ம டார்கெட்டு. ஈஸியாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ a - b இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா a² - 2ab + b² அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இது பற்றி நம்ம பிரித்து எழுத போகிறோம். அப்போ நம்ம இதை வந்து என்ன எழுதிக்கலாம்? நியர்பை நம்பரை 1000 எழுதிக்கலாம். 1000 - 2 இதுதான் a - b ஹோல் ஸ்கொயர். இதுதான் a - b ஹோல் ஸ்கொயர். முதல்ல a² சொல்லிட்டான். இது நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். a² நமக்கு கிட்டத்தட்ட டபுள் 4² 4 × 4. அப்போ இந்த 1000 × 1000னா 6 0 சேர்ந்துருக்கும். a² - 2
ஏபி 2AB ஏ எவ்வளவு 1000 பி எவ்வளவு இன்ட்டு 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் எவ்வளோ 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 அவ்வளோதானா. அப்போ இந்த இடத்துல இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 2 × 2 4 ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 2 × 2 4 ஆச்சுன்னா 4000 ப்ளஸ் 4 இங்கே ஒரு 4560 அவ்வளோதான். 4004லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட வேண்டியதான். சரியா? அப்போது 9 9 6 இந்த 2 0 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 4 ஓகே 996004 996004 சரியா? அப்போ நம்ம அப்படியே உடச்சாச்சு. அங்கே வந்து பார்த்திங்க இங்கே நம்பரை உடச்சிருக்கோம், அங்கே வந்து ஆல்ஃபாவை உடச்சிருக்கோம். அவ்வளோதான். சரியா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் உடைச்சோம், இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை உடைக்கிறோம். அவ்வளோதான் வேலை. ஏ ஸ்கொயர் 3 0 இருக்குது, டபுள் ஆனால் 3 3 6 0 வந்துடும். 6 0 2AB இன்னும் பி ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே, அடுத்தபடியாக என்ன இருக்குது? இப்போ நமக்கு பிடிச்ச ஃபார்முலா தான் இதுவும், ஒன்றும் பெரிய கஷ்டமான ஃபார்முலா கிடையாது. பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன சொல்லுவோம் நம்ம? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதானே? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை தான் நம்ம என்ன சொன்னோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொன்னோம். சரியா? அப்போ இங்கே பாருங்களேன், இது ஏ இது பி. அப்போ எதில் இருக்குது? ஏ ப்ளஸ் பியில் இருக்குது. அதே பாருங்கள், அதே ஏ தான், அங்கேயும் 3x இங்கேயும் 3x இங்கேயும் 5y, இது ஏ மைனஸ் பியில் இருக்குது. அவ்வளோதானா? முடிஞ்சுதா? அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், 3x. ஏயோட வேல்யூ எவ்வளவு? 3x. நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ எவ்வளோ? 5y ஸ்கொயர். அவ்வளோதானா? இது ஸ்கொயர் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ 3 ஸ்கொயர் 9x ஸ்கொயர் 5 ஸ்கொயரு 25y ஸ்கொயர். இதை தான் கேட்டிருக்கான், ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டு சேர்ந்து தான் ஏ. இங்கேயும் 3a இங்கேயும் 3a. இதுதான் ஏ, இதுதான் நமக்கு பி. ஏயும் பி ஒரே வேல்யூ தான். சரியா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ அதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பண்ணுறோம், 3 ஸ்கொயர் 9 எக்ஸ் ஸ்கொயர் அதே தான். இங்கேயும் 5 ஸ்கொயர் 25y ஸ்கொயர் போட்டால் முடிஞ்சது. ஓகே, அடுத்தபடியாக கனமுற்றோரிமைகள் என்ன? ஸ்கொயர் வச்சு பார்த்தோம், இப்போ க்யூப் வச்சு பார்க்குறோம். சரியா? த ஏ ப்ளஸ் பி க்யூப் ஹோல் க்யூப், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப், ஏ க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப். இந்த ரெண்டும் நம்ம அந்த ஸ்கொயருக்கு போடுவோம்ல, அது மாதிரி க்யூபை போட வேண்டியதான். இங்கே நம்ம 2abன்னு எழுதுவோமா வழக்கமாக? 2abன்னு எழுதுவோம். இங்கே 3 இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம், நம்ம 3abன்னு எழுதிடுவோம். ஸ்கொயர் பவர் வந்தால் ஒரு டைம்ஸ் எழுதுவோமா, இங்கே பவர் 3 இருக்கிறனால அதை 2ஆக உடச்சி எழுத வேண்டியதான். அவ்வளோதான். சரியா? அப்போ அதே தான் மைனஸுக்கு இருக்குது, ஏ க்யூப்பு, இங்கே மைனஸு பி க்யூப்பு, நடுவில் அதே தான், மைனஸை மட்டும் சைனை மட்டும் மாற்றணும், மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்தது இது ஏற்கனவே பார்த்தது தான், ஏ ப்ளஸ் எக்ஸு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் சி 3 இருந்துச்சுன்னா எக்ஸ் க்யூப் 3 எக்ஸ் இருக்குது, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏபிசி. அடுத்து ஸ்கொயரு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு ஏ இன்ட்டு. இது நம்ம அடிக்கடி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பின்னாடி, இல்லைன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எழுதும் போது விரிச்சு எழுதுவோம் பெருசாக, அப்போ வந்து இது நமக்கு நிறைய இடத்துல வரும். ஸோ இதையும் கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது அதே ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், இதை மட்டும் நம்ம லைட்டாக ஒரு கிளான்ஸு மனப்பாடம் பண்ணிடுவோம். வேறு நோ அதர் வே, வேறு எதுவும் வழிகள் இல்லை. சரி, அடுத்து ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, காரணிப்படுத்துக. இப்போ அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். காரணிப்படுத்துக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப் a number which have only 2 factors are called prime number 2 3 5 7. அதே நம்பர். சரியா? அதான் சொல்கிறாங்க. பாருங்கள், பகா எண்கள் ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் அல்லது 2 காரணிகளை மட்டுமே உடைய எண்கள். ஒரு நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகணும், அப்படி இல்லைன்னா 1ஆல் டிவைட் ஆகணும். சரியா? அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். பகு எண்கள் 2க்கும் மேற்பட்ட காரணிகள் உடைய எண்கள். எடுத்துக்காட்டு 4 6 8. இப்போ நம்ம பகு எண்கள் பகா எண்ணா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கோம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். பகு எண்ணா எப்படி இருக்கும், பகா எண்ணா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. பகா எண்ணா எப்படி இருக்கும்,
ஒரு நாள் டிவைட் ஆகும், இல்லை அதே நம்பரால் டிவைட் ஆகும். சரியா? மற்ற நம்பர் எல்லாம் எந்த நம்பராலும் கேன்சல் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. இங்கே காரணிப்படுத்துக்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர் தான் அந்த காரணிப்படுத்துக. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 2 டேம் மட்டும் வெளியே எடுப்போம். சரியா? அப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒய் இசட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ்ஒய் மட்டும் எடுப்போம். இந்த 2 இடத்துலையுமே பாருங்கள் ஒய் காமனாக இருக்கார். அதனால் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மட்டும் கிடைப்பார். ஓகே, அப்போ இந்த 2 வேலை முடிஞ்சு போச்சு. ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஒய் காமனாக இருக்கலாம், வெளியே தூக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எழுதாச்சு. அடுத்து இது 2ஐயும் நம்ம எழுதுவோம். இது 2 எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 2 எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ளஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் இசட் இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இப்போ மல்டி பண்ணி பாருங்கள். இது 2 பேருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டா, இது 2 பேருக்குன்னா இசட் எக்ஸ் கிடச்சிருச்சா? அப்போ இது காரணிப்படுறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் இசட்டு, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் இசட். அப்போ ஒரு காரணி என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் இசட்டாக இருக்கும். இன்னொரு காரணி பாருங்கள், இந்த வெளில இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்னொரு காரணி. ஸோ அந்த காரணி என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். இவ்வளோ தான் சம்ம. காரணி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. உடச்சி எழுதிட்டு அப்படியே பிடிச்சி மெரிஜ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? முதல்ல இந்த 2 மட்டும் எடுத்தோம், அதில் காமனாக்கு நம்பர் வெளியில் தூக்கிட்டோம். அங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய்யை தூக்கியாச்சு. இது 2 பேருக்கு பாருங்கள் ஒய் எக்ஸ், இது 2 பேருக்கு பாருங்கள் எக்ஸ் ஒய் கிடச்சிருச்சா? இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸை காமனாக வெளியே இருக்கும். உள்ளே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் இசட். இங்கே 2மே காமன் ஆகிடுது, எக்ஸ் ப்ளஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் இசட். அப்போ ஒரு காரணம் என்னது? எக்ஸ் ப்ளஸ் இசட். இன்னொரு காரணி யாருக்கு உடைக்கிறது காரணமாக இருந்தாலும் அவன் தான் இன்னொரு காரணம். இந்த இருக்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவ்வளோதான் சம். இப்போ காரணி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு நம்பர் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு காரணி படத்துக்கு என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ஃபாபெட் நம்பர்ஸ் வச்சு உடைச்சிருக்கோம். இப்போ அல்ஃபா வச்சு உடைச்சிருக்கோம். இப்போ நம்பரை வச்சு உடைப்போம்ண்ணா. பாருங்கள், இது நம்ம பேசிக் ஃபார்முலா. நம்ம பார்த்தோன்னே நமக்கு இதுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். எது மாதிரி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இது ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. சரியா? அப்போ நமக்கு இதுதான் ஏ. அது என்ன பண்ணியிருப்பானுங்க? 7x ஸ்கொயர் தான் ஏ. முடிஞ்சு போச்சா? மைனஸ் இதை வந்து நம்ம 2 அப்படின்னா, இந்த 2 போனால் என்ன ஆயிரும்னா மீதி 42 வரணும். 2 போனால் 42 வரணுமா? அப்போ 6 × 7 தான் 42. இப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஒரு இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கலாம், இன்னொரு இடத்துல ஒய்னு வச்சுக்கலாம். இதை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 × 7 42, 42 2 84 வந்துருச்சா? அது போக ப்ளஸ் இது ஒய் ஸ்கொயர் பார்த்தாலே தெரியுது, 6 ஒய் ஸ்கொயர். முடிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒய் 7x இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிடணும், இந்த எக்ஸையும் ஒய்யையும் கரெக்டாக அதுக்கு தக்கன நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே 7x இருக்கிறதுனால என்ன பண்ணிடணும், நம்ம இந்த இடத்துல இது எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் மாற்றி வச்சிட்டோன்னா நம்ம சம் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம 7x × 6y. அப்போ நம்ம இதை ஈஸியாக 49 7x ஸ்கொயர். அப்போ 7 7s 49 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அது அப்புறம் எப்படி வச்சுக்கோ, 2xy 2 காமன் வெளியே எடுத்தாச்சு. அப்போ 6 × 7 42, 2ஆல் பெருக்கினா தான் 52 கிடைக்கும். அதனால் 7 × 6ன்னு உடச்சாச்சு. இங்கே 7x எடுத்தால் இங்கேயும் நம்ம அந்த எக்ஸ் 7 எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியே என்ன இருக்குது நமக்கு 36 இருக்கா, 6 ஸ்கொயர். அப்போ அதே நம்ம இந்த 16 எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு இங்கே 7x, இங்கே 7x வந்துட்டு இங்கே ஒய் இங்கே வந்துடும். அப்போ ஏ என்ன தான் இருக்க போகுது, நமக்கு 7xஆக இருக்க போகுது. ஒய் என்ன தான் இருக்க போகுது, 6yஆக இருக்க போகுது. இது ஏ, இது பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 7x மைனஸ் 6y த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இது ஏன்னும் இது பின்னு எடுத்து ஹோல் ஸ்கொயர் போட்டால் முடிஞ்சு. அவ்வளோதான். நான் ஒரு காரணி படத்துக்குன்னா இப்படி தான் பிரித்து எழுதி அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே காரணி படத்துவாக பார்க்குறோம். ரைட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஒருபடி சமன்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகள். சரி, 2 எண்களின் கூடுதல் 36. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எண்ணில் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 இப்படி எடுத்துருவாங்க. இப்போ இது நமக்கு தெரியாது, எக்ஸ் பெரிய நம்பரா ஒய் பெரிய நம்பரான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 36, ஓகே. ஒய்யையும் எக்ஸையும் கூட்டினாலும் 36 தான், இது மாறவே மாறாது. ஆனால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3,
ஒய் மைனஸ் எக்ஸ் இப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 36 ஓகே தான். ஒரு எண் இன்னொரு எண்ணை விட 8 அதிகம் அப்படின்னா எக்ஸு பெருசாக இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எடுத்துக்குவோம், ஒய் பெருசாக இருந்தால் ஒய் மைனஸ் எடுத்துக்குவோம். அப்போ எது கரெக்டுன்னு நமக்கு தெரியாது. பாரு 2 ஆன்சர் வரும். இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டுங்களேன், என்ன ஆகும், ப்ளஸ்ஸு ஒய் முடிஞ்சதும் 2x = 44, x = 22. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு எக்ஸு கேன்சல் ஆயிரும். 2y = 44, y = 22. அப்போ இங்கே x 22, இங்கே y 22 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் இங்கே வேறு வரும், அங்கே வேறு வரும். அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 36 தானே. ஒய் என்ன தான் இருக்க போகுது, இங்கே 14 இருக்க போகுது, இங்கே எக்ஸ் 14 இருக்க போகுது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த எண்ணை காண்க அப்படின்னா அந்த எண்ணெய் மாறி எப்படினாலும் உள்டாவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, அதை கிளியராக சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்து இது மாதிரியான சம்ஸ் நிறைய இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளின் சில பேர் 8 ரூபாய்க்கான பயணச்சீட்டும் மீதி பேர் 10 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகள் இந்த மொத்தம் பெறப்பட்ட தொகை 500 ரூபாய். அப்படின்னா ஒரு பயணச்சீட்டும் 10 ரூபா டிக்கெட் வச்சுருந்தா எத்தனை பேர், 8 ரூபா டிக்கெட் வச்சுருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி தான். சரியா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் வந்து 56 பேர். இதில் 8 ரூபா டிக்கெட்காரன் இருக்கான், அது போக பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட்காரன் இருக்கான். மொத்த கலெக்ஷன் ரெண்டும் சேர்ந்து நமக்கு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 500 ரூபா கலெக்ஷன் ஆகிருக்கு. சரியா? அப்படின்னா நமக்கு கேட்ட கேள்வி என்னென்னா, இதில் எத்தனை பேசஞ்சர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, இதில் எத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம், இந்த 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்கள நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்கள அப்போ இந்த இடத்துல எக்ஸு பர்சன் 8 ரூபா டிக்கெட்டில் போயிருக்காங்க. மொத்தம் இருக்கிற 56 பேரில் எக்ஸ் பர்சன் 8 ரூபா டிக்கெட்டில் போயிட்டால் மீதி பேர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, 10 ரூபா டிக்கெட்டில் போயிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கணும், 500 ரூபா கிடைக்கணும். அவ்வளோதான் சம். ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் நமக்கு தெரியல. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர், 56 பேரா, 56 பேர். ஓகே, 56 பேர். எத்தனை பேர் 8 ரூபா டிக்கெட்டில் போயிருக்கான்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 10 பேர்னா 10 × 8 80 ரூபா கிடச்சிருக்கும். எத்தனை பேர் தெரியாதனால எக்ஸ் ரூபீஸ் எக்ஸ் பர்சன் 8 ரூபாயில் போகிறாங்க, மீதி 56 மைனஸ் பர்சன் 10 ரூபா டிக்கெட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ நம்ம இதை ஈஸியாக நம்ம இப்போ சால்வ் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இது நீங்கள் மல்டி பண்ணோன்னா 8x ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 560 மைனஸ் இங்கே ஒரு 10x = 500. ஓகே, அப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 2x ஆயிரும். இந்த ரெண்டு மைனஸ் பண்ணால் -2x, இங்கே போனால் -60. ஸோ அடிச்சிங்கன்னா x = 30. அப்போ எக்ஸுங்கிறது இந்த 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க 30 பேராக இருந்தால் 10 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க 26 பேர் இருப்பாங்க. மொத்தம் நமக்கு 56 பேர். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை தான், ஒன்றும் இல்லை. யாரை எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம், 8 ரூபா டிக்கெட் வாங்கினோன்னா எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். 10 ரூபா டிக்கெட் வாங்கினோன்னா 56 - எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். அப்போ x × 8. அப்போ 8 ரூபா டிக்கெட்டில் எத்தனை பேர் போயிருக்கான், இது நமக்கு கிடச்சிடும். அப்போ இங்கே 56 பேரில் எக்ஸ் ரூபீஸ் போனோன்னு கழிச்சிட்டோன்னா மீதி 10 ரூபா டிக்கெட். இது ரெண்டையும் பெருக்கிறோம், இது ரெண்டையும் கூட்டினா 500. அவ்வளோதான் சம். என்ன, இந்த 10 வச்சு உள்ளே பெருக்கணுன்னா 560 - 10x கழிச்சிட்டோன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு மரத்துண்டின் நீளம் 2 மீட்டர். இந்த டைமென்ஷன்னா ரொம்ப பார்க்கணும். மீட்டர், சென்டிமீட்டர், என்ன மீட்டர் கியூப் என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கணும். அம்மரத்துண்டினை ஒரு தச்சர் 2 துண்டுகளாக, அதாவது முதல் துண்டின் அளவானது 2ஆம் துண்டின் அளவை 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவாக வர மாதிரி வெட்ட நினைத்தறினில் சிறிய துண்டின் அளவு என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டு, லார்ஜர் சைஸு, ஸ்மாலர் சைஸ் 2 இருக்குன்னு வச்சுக்குவோம். அதில் 2 துண்டு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்குவோண்ணே. 2 துண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்குவோம். இங்கே 40 சென்டிமீட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதனால் கவனமாக இருக்கணும். சென்டிமீட்டர்லேயே இருக்குது, மீட்டர்லேயே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், 100 மீட்டர் 1 சென்டிமீட்டர், அப்போ 2 இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம், 200 மீட்டர் அப்படின்னு எழுதிடும். சரியா? இப்போ இந்த முதல் துண்டு சொல்லலாம் பாருங்கள், 2 துண்டுகளாக, அதாவது முதல் துண்டின் அளவானது, இந்த முதல் துண்டு இருக்கு இல்லையா, எக்ஸின் அளவு எப்படி இருக்குமா,
2 மடங்கிலிருந்து 40 குறைவு. அப்போ 2 மடங்கு என்ன 2 மடங்கிலிருந்து 40 குறைவு அப்படி சொல்கிறார். இப்போ 2 மடங்கு எந்த இருக்குது 2 மடங்கிலிருந்து 40 குறைவு இதுதான் சொல்கிறான். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு மீனிங் தெரிஞ்சால் போதும். முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 கம்மி. ரெண்டாவது துண்டோட பாட்டிலேருந்து பாட்டு கம்மி. முதல் இது எக்ஸ்னு வச்சுருக்கோம், ரெண்டாவது இதை ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ரெண்டாவதுனா 2x. அதை என்ன பண்ணுறான் 40 கம்மி அப்படி சொல்கிறான். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சிறிய துண்டோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம கேள்வியா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம், இந்த வேலையத்துக்கு எழுதிடுமா? அப்போ என்ன எழுதலாம், 2x - 40 + y = 200. அவ்வளோதானா? இதை கழிச்சிங்கன்னா ஒய், இதை கழிச்சிங்கன்னா இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ 100 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய், இது வந்து 3y ஆயிரும். ஸோ இங்கே வந்தால் 240,000. 3 வச்சு அடிச்சிங்கன்னா 8 தடவை ஒய் = 8 3 24 80. ஒன்று 80, இன்னொன்று 120. அவன் நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சிறிய துண்டி நீளம் தான் கேட்டிருக்கான். அதனால் 80ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் தான் முக்கியம். பாருங்கள், முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவை விட 2 மடங்கில் 40 கம்மியாக இருக்கும். 2 மடங்கு ட்வைஸ் 2 மடங்கில் 40 கம்மியாக இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸத்துக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 2 சேர்ந்து 200. 100 1 மீட்டர் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிருக்கோம். 100 + 100 மொத்தம் 200 இருக்குது அப்படின்னு போட்டோம்னா சிம்பிளாக ஆன்சராக போட்டுடலாம். அடுத்த ஒரு சமயம் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயது பெரியவர்னு சொல்கிறான். அப்போ அம்மாவோட வயசு எப்படி இருக்குமா, 5D அப்படி இருக்குன்னு சொல்கிறான். அம்மாவோட வயசு ஏதாச்சும் குழப்பம் வந்துட்டு அப்படின்னா நம்ம எழுதி பார்த்துடணும். பொண்ணுக்கு வயசு ஒரு 10 இருக்குது அப்படின்னா 5 மடங்கு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 10 படம் அம்மாவுக்கு 50 வயசு கரெக்டாக வந்துட்டு மாற்றி எழுதிடக்கூடாது. D = 5M அப்படின்னு எழுதிடக்கூடாது. பொண்ணுக்கு 50 வயசு, அம்மாவுக்கு 10 வயசுன்னு ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது 2 ஆண்டுகளுக்கு பிறகுனா அம்மாவோட வயசில் ஒரு 2 கூட போகுது, பொண்ணோட வயசில் 2 கூட போகுது. அப்படி கூடுற பட்சத்தில் எப்படி இருக்குமா, 4 மடங்காக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ 4 மடங்கு. இப்போ ப்ரெசண்டில் இருக்கும்போது 5 மடங்கு. 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது பொண்ணுக்கு வயசு 2 கூடியிருக்கும், அம்மாவுக்கு வயசு 2 கூடியிருக்கும். கூடின பிறகு எத்தனை மடங்கு ஆயிருமா, 4 மடங்கு ஆயிருன்னு சொல்கிறோம். முடிஞ்சா? அப்போ இந்த இடத்துல M + 2 = 4D. அப்போ இந்த இடத்துல 4D + 8. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக 5 இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோன்னா இந்த 4 இங்கிட்ட தான் மைனஸ் ஆயிரும். இந்த 2 அங்கிட்டு போனால் நமக்கு ஈஸியாக 8 - 2 ஸோ 6ன்னு கிடைக்கும். யாருக்கு தான் கேட்டிருக்காங்கன்னா பொண்ணுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் டேரெக்டாக அப்படியே தூக்கி போட்டுடலாம். சரியா? ஒரு சின்ன ஈக்குவேஷன், இப்போ எப்படி இருக்குது அப்போ அப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்போ அப்படி இருக்குது, அவ்வளோதான். சரியா? இதை வந்து ஷார்ட்கட்டில் நாங்கள் பேங்க்கில் ரொம்ப சிம்பிளாக போடுவோம். முதல்ல பார்த்திங்கன்னா 5:1 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4:1 இருக்கும். 5 மடங்கு. அம்மாவுக்கு 5னா பொண்ணுக்கு 1, 4 மடங்கு. இது எப்போன்னா இந்த 2 வருஷத்துக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 2 ரேஷியோ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சேமாக மாற்றுவோம். அப்போ அந்த கீழே டிஃப்ரென்ஸ் வச்சு மேலே மல்டி பண்ணுவோம், மேலே வச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு கீழே மல்டி பண்ணி வெளில எடுப்போம். இது வேண்டாம், ஓகே இப்படியே போட்டுருவோம். இதுனா ஈக்குவேஷனை ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜன் தனது வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீட் ரேஷியோ பற்றி பேசுகிறாங்க. தன்னுடைய அலுவலகத்துக்கு 5 நிமிடத்துக்கு தாமதமாக செல்கிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் சென்றார். அலுவலகத்துக்கு 4 நிமிடம் முன்னதாகவே சென்றிருக்கிறார். அலுவலகத்தின் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்கான். அப்போது 35ல் போனார்னா 5 நிமிஷம் லேட்டாக போவார், 50ல் போனால் 4 நிமிஷம் முன்னாடியே போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இதில் லாஜிக்கில் போனால் அப்படி பெருசாக போவோம், சிம்பிளாக போடுவோம். ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35:50 இருக்குது. சரியா? இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 7:10 இருக்கும். இது ஸ்பீட் ரேஷியோ. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைம் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், டைம் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். சரியா? 100 km/h போனோன்னா 3 மணி நேரம் ஆகும். இப்போ அதே இது 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு 6 மணி நேரம் ஆகும். ஸ்பீடு அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருந்தால் டைம் அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே எப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், மாற்றி தலைகீழாக இருக்கும்.
அப்போது ஸ்பீட் ரேஷியோ 7:10 இருந்தால் டைம் ரேஷியோ எப்படி இருக்கும்? 7:10 மாற்றிடணும். ஓகே, புரிஞ்சுதா? இது அப்படியே உள்ட்டா, அவ்வளோதான். இது அப்படியே தலைகீழ் எழுதிடணும். முடிஞ்சு போய் ஸ்பீட் ரேஷியோட தலைகீழ் தான் என்னது? டைம் ரேஷியோ. இப்போ பாருங்களேன் 7ல் போனால் 10 நிமிஷம் ஆகும். இப்போ அதே இது ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போனான்னா 7 நிமிஷத்தில் போயிடுவார். புரியுதா? அப்போ நமக்கு வந்து இது கூடனா அது குறையும், அது கூடனா இது குறையும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமோட டிஃப்ரென்ஸ் இதுதான் என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள், இந்த மாதிரி இன்வெர்ஸ்லேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவார், இங்கே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து லேட்டாக போவார் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடணும்? கான்ட்ராவர்சி வந்து ஆட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த 3 தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த 10 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 30 மினிட்ஸ் அப்படி கிடச்சிரும். சரியா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். ஸோ நமக்கு ஃபார்முலா, டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா 35ல் போகிறாரு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இவரு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இவரோட இது தான் எடுக்கணும். இந்த இதுதான் எடுத்துகிட்டு இருக்கோம். அவரோட ஸ்பீடு 35, அவரோட டைம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30. சரியா? இது வந்து டிவைடர் பை 60 மறந்துடக்கூடாது. ஏன்னா இது மினிட்ஸ். சரியா? அப்போ ஒரு அடிச்சிங்கன்னா இங்கே 2 டைம்ஸு 2ஆல் அடிச்சிங்கன்னா 17 ரன் கிடைக்கும். ஓகே, முதல்ல ஸ்பீட் ரேஷியோ 35ல் போகிறாரு, 50ல் போகிறாரு. சிம்பிளை பண்ணி ஸ்பீடு ரேஷியோ கண்டுபிடிக்கும். அடுத்து அப்படியே அது யூனிவர்சிட்டி தலைகீழ மாற்றினா டைம் ரேஷியோ கிடச்சிரும். 35ல் போனால் 5 நிமிஷம் லேட்டாக போவோம், 50ல் போனால் 5 நிமிஷம் சீக்கிரமாக போயிடும். இப்போ ரெண்டுமே கான்ட்ராவர்சி இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். இவருக்கான டைம் டிஃப்ரென்ஸ் 10, இவருக்குள்ள போனால் 7. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸோட மினிட்ஸ் தான் 9 மினிட்ஸ். டிஃப்ரென்ஸ் 3, இந்த 3 தான் 9னா நம்ம இவரை எடுத்துக்கிறோம். அதனால் 10 எவ்வளோன்னு பார்க்குறோம். இவருக்கு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் தெரியும், அதான் கேட்டு வச்சுருக்கான். ஸ்பீடு அவனே கொடுத்துட்டான், டைம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தூக்கி போட்டான், ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்வியல் கணிதம். ஸோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அரௌண்டு அல்ஜிப்ரா முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா வாழ்வியல் கணிதம் இருக்குது. சரிங்களா? அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண சிம்பிளான சாப்டர் தான். கடகடன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், x% ஆஃப் 600 இஸ் 450 அப்படி சொல்கிறேன். அப்போ எப்படி எழுதுவோம்? x% ஆஃப் 600 ஈக்குவல் டு எவ்வளவு? 450 அப்படி சொல்கிறான். இவ்வளோ தான் சம்முண்ணே. இப்போ சம்மு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. 600 இன் x% அப்படின்னா இப்படி எழுதுறதுக்கு எழுதுனா முடிஞ்சு போச்சு சம்முண்ணே. அப்போ நமக்கு சொல்கிறது அப்படி எழுதிட்டாலே போதும், சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இருக்கும்போது இப்படி அடிக்கலாண்ணே. இந்த ஈக்குவல் இருக்கும்போது ஒரு 0 ஒரு 0. இப்போ நம்ம 15ஆல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 15ஆல் அடிச்சிடோன்னா 3 15 45, 4 15 60. 4 வச்சு அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸு. இதுங்கிட்ட பெருக்குனிங்கன்னா ஆன்சரு 3 இன்ட்டு 25 எவ்வளோ? 75. ஓகே, இப்போ சம்மு நமக்கு எப்படி தான் இருக்குன்னா ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சம்மாக தான் இருக்கும். வாழ்வியல் கணிதம் இந்த பர்சன்டேஜ் சாப்டர் என்ன ரொம்ப ஜாலியாக சால்வ் பண்ணலாம். பர்சன்டேஜ்னாலே 100, எது கேட்டாலும் 100 100ன்னு சொல்லி போட்டே போயிடணும். 15% 15/100, வாட் பர்சன்டேஜ் கேட்டால் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலான்னு ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம 10th மார்க் 12th மார்க் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அது ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா நம்ம பரீட்சை எழுதுனது 500க்கு, நம்ம எடுத்த மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 410 420 400 ஏதோ ஒன்று. எத்தனை சதவீதம் எடுத்திருக்குன்னா 100% இன்ட்டு 100. பரீட்சை எழுதுனது 500க்கு, எடுத்த மார்க் எத்தனைக்கு பரீட்சை எழுதுனியோ கீழே, எத்தனை மார்க் எடுத்துக்க மேலே இன்ட்டு 100. பாருங்கள் 2 0 பேரும் 5ஆல் அடிச்சிங்கன்னா 8 5 40 4. ஸோ நம்ம 84% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது அவனே கொடுத்துட்டான். x%னா x/100, பர்சன்டேஜ்னால் கீழே 100 100 எழுதுனா போதும், எல்லா சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதில் குறைக்கிறாங்க கூட்டுறாங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. குறைக்கிறாங்கன்னா கழிச்சிடணும்ண்ணே. கழிச்சிங்கன்னா எனது 75/100 100 தான் அந்த நம்பர். இப்போ இதை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறது தான் இங்கே பார்க்கலாம். நம்மளோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. 20% நம்ம சம்பளம் அதிகரிக்கிறது, இல்லை மக்கள் தொகை 20% அதிகரிக்கிறதுன்னு ஒரு சமயம் எப்போது கேட்டே இருப்பான், பார்த்துருப்பீங்க. 20% அதிகரிக்கிறதுனா 100லேருந்து கூட்டிடணும். 120/100 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? 12,000. 2 வருஷத்துக்கு பிறகுன்னு கேட்பான், அப்போ இதை 2 டைம் எழுதிடணும். 3 வருஷத்துக்கு பிறகுன்னு கேட்பான், 3 டைம் எழுதிடணும். குறைக்கிறதுனா 100லேருந்து கழிச்சு எழுதிடணும், அதிகரிக்கிறதுனா 100லேருந்து கூட்டி எழுதிடணும். அவ்வளோதான் சம் முடிஞ்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே,
அப்போ ஒரு நம்பர் இருக்குது, 25% குறையுது, குறையுதுனா எவ்வளோ மாறுது? 120 சொல்லிட்டான். அவ்வளோதானே சொன்னேன். அப்போ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம இது இப்போ 25ஆல் அடிக்கலாம். 3 25 75, 4 25 100. 3 வச்சு அடிச்சிங்கன்னா 4 3 12, குறுக்கால பெருக்குனிங்கன்னா 4 16, 160. எக்ஸ் இன்ட்டு 25% குறைகிறது, 75 100, அதான் எவ்வளோ? 120. 25 அடிக்கிறேன், 3 டைமு 4 டைம். ஈக்குவல் இருக்கும்போது நியூமரேட்டர் மட்டும் அடிக்கலாம். தொகுதியும் அடிக்கலாம், பகுதியும் அடிக்கலாம். 3 வச்சு அடித்தா 4 அடிச்சிங்கன்னா பெருக்குனா ஆன்சரு 460. 20% உயர்வுக்கு பின்னர் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்னன்னு கேட்கான். ஒரிஜினலான விலை நமக்கு தெரியாது. விலை கூடிருச்சு. எவ்வளோ கூடிருச்சு? 20% கூடிருச்சு. கூடுறதுனால எவ்வளோ மாறிட்டு? 96 ஆகிட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி அதோட விலை என்னப்பான்னு கேட்குறாங்கண்ணா. ஒரு ஒரிஜினல் விலை தெரில, 20% அதிகரிக்குது, 120/100 அதிகரித்த பிறகு எவ்வளோ வருது? 96 மாதம்னு சொல்கிறேன். அவ்வளோதான் கேள்வி. எப்போ பாருங்கள், முட்டையும் அடிச்சிடலாம். 12 அடித்தா 8 12 96. இதை அப்படியே குறுக்க பெருக்குனிங்கன்னா எவ்வளோ கிடைக்க போகுது? 80. இந்த பர்சன்டேஜ் சாப்டர்லேருந்து ஒரு சம்மு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்னு கேட்டே இருக்கான். அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துருங்க. ஓகே. அடுத்தது, ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைகிறது எனில் அவருடைய வருமானத்தின் மாற்றம் என்னன்னு கேட்கலாம். அப்போது ஒருத்தரோட வருமானம் நமக்கு தெரிலல்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. அவரோட வருமானம் எனக்கு தெரில, 100, 1000, 10,000 வச்சுக்கலாம். 100 முதல்ல ஒரு வருமானம் அதிகரிக்குது. எவ்வளோ அதிகரிக்கு? 10% அதிகரிக்கு. என்ன சொன்னால் அதிகரிக்க 100லேருந்து கூட்டிட்டு சொன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? 110/100. அடுத்து என்ன சொல்லிட்டான்? குறைகிறதுன்னு சொல்லிட்டான். அப்போ எவ்வளோ குறையுது? அதே 10% குறையுதுன்னு சொல்லிட்டானா அப்போ எவ்வளோ மாறிடும்? 90/100. அவ்வளோதானா? 10% அதிகரிக்கிறது, 10% குறைக்கிறது. பாருங்கள், 2 0 2 0 2 0 2 0 எவ்வளோ ஆச்சு? 99. 100 வச்சுருந்தோம், எவ்வளோ ஆகிட்டு? 99 ஆகிடுச்சு. மாற்றம் என்ன? 1 குறைஞ்சிருக்கு. அப்போ இது சதவீதமாக மாற்றணும். ஆக்சுவலாக இப்படி மாற்றணும். நம்ம 100க்கு 100ன்னு வச்சுருந்தோம், 99 ஆகிட்டு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1 குறைஞ்சிருக்கு. 1 எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். ஏன் நம்ம 100 வைக்கலாம், 100க்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 100ஓட எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது குறையுது, 100ஓட அதிகமாக இருந்தால் அதிகரிக்குன்னு சொல்லிட வேண்டியது. அப்போ 100 வந்து 99 குறைஞ்சதுனால 1% குறைவு என்பது ஆன்சர். சரியா? சொல்லியிருப்பான் 1% இன்க்ரீஸ் 1% டிக்ரீஸ்ன்னு சொல்லுவான். ஸோ நமக்கு இங்கே 1% குறைகிறது என்பது இதற்கான விடை. 100 ரூபா ஒரு பொருள் 10% கூடுது, 10% குறையுது. ஃபைனல் ரிசல்ட் என்ன? 99. 100 வந்து 99 ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகிட்டு? 1% குறைந்து விட்டது அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா பேஸு. நம்ம பார்த்தது தான் இங்கே ஃபார்முலாவாக இருக்குது, ஒன்றும் இல்லை. பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள என்னானது முதல் எக்ஸைதம் அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்ட பிறகு ஒய் குறைக்கப்பட்டே சொல்கிறது ஃபார்முலாவை எழுதியிருக்காங்கண்ணா. அப்போ அதிகரிக்கிறது குறைக்கிறது பட்டா என்ன? எக்ஸ் + ஒய் xy/100 அப்படி சொல்கிறாங்க. அல்லது குறையும், குறைவிற்கான குறியீடு போடுறது அதே இடத்துல என்ன மைனஸ் போடணும்னு சொல்கிறாங்க. மைனஸ் கூடுனா ப்ளஸ் போடுங்க, மைனஸ்னா குறைச்சிருங்கன்னா மைனஸ் போடுங்கன்னு சொல்கிறான். வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ் சதவீதம் அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு ஒய் சதவீதம் அதிகரிக்க அல்லது குறைக்கப்பட்டால் அந்த எண்ணானது எக்ஸ் + ஒய் xy/100 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதிகரிக்கும் அல்லது குறையும். குறைவிற்கு மைனஸ் குறியீட்டை பயன்படுத்தவும், அதே போல் குறியீடு விடையில் இருந்தால் அதை குறைவுன்னு கொள்ளலாம். மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தபடியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், ஜிஎஸ்டி, லாப நட்ட கணக்கு, தள்ளுபடி இதெல்லாம் இருக்குது. இதை பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான சாப்டர் கிடையாது, ரொம்ப ஈஸியான சூப்பரான சாப்டரு. சதவீதம் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா இல்லாமல் இதை வந்து சூப்பராக சால்வ் பண்ணிக்கலாம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன். என்ன சொல்கிறான்? லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ லாபம்னு சொன்னோன்னா 100 கூட கூட்ட போகிறோம், நட்டம் சொன்னோன்னா கழிக்க போகிறோம். என்ன வேணால் நடக்கலாம். சரியா? அவ்வளோதான் விஷயம். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ், விற்கிறோம். இந்த 100 கூட கூட்டுறது கழிக்கிறது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லிடுவோம். சரியா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். வியாபாரம் பண்ணால் நட்டத்தில் விற்கலாம், லாபத்தில் விற்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த சார்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன், ஒரு பொருள் வாங்குகிறோம். சரியா? அதில் ஒரு லாபம் வைக்கிறோம். ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறதுக்கு பேர் செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை. 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கினேன், 10 ரூபா லாபம் வச்சு விற்றேன், 110 ரூபாய்க்கு விற்றேன். அவ்வளோதான். 100 ரூபாங்கிறது வாங்கின விலை,
ரூ. 10 எனக்கு கிடைச்ச லாபம், ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது செல்லிங் ப்ரைஸ். ரூ. 100 வாங்குறேன், ரூ. 110 விற்கிறேன். ஆனால் இதை நம்ம அந்த ஃபார்முலா தகுந்த மாதிரி எப்படி வேணால் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், நம்ம இஷ்டம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? இதில் வந்து லாஸ் ஆகிட்டுனா என்ன செய்ய போகிறோம், நம்ம கழிக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ரூ. 100 வாங்கின ஒரு பொருளை ரூ. 20 நட்டம் ஆகிட்டு கிடைக்கிறது என்னது, ரூ. 80. இந்த ரூ. 80 செல்லிங் ப்ரைஸ் தான். ரூ. காஸ்ட் ப்ரைஸ் மாறவே மாறாது. 100. சரியா? செல்லிங் ப்ரைஸ் லாபம் இருந்தால் கூடிரும், நஷ்டம் இருந்தால் குறைஞ்சிரும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது சம்பளம். சரியா? ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபார்முலாவாக இருக்குது, நீங்கள் படிக்க வேண்டாம், நான் ஃபார்முலா இல்லாமலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். அது ஷுவராக ஈஸியாக போட்டுடலாம், பதறப்பட வேண்டாம். அதனால் அந்த ஃபார்முலா பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம வந்து இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் வாங்குவீங்க இல்லையா, ஒரு பொருளை விட 500 போட்டிருப்பான், ஷிப்பிங் சார்ஜ் 40 போட்டிருப்பான். நம்ம வாங்கினது 500 சொல்லக்கூடாது, அந்த ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து 540 சொல்லணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, நமக்கு அடக்க விலையில் செலவையும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அடக்க விலையில் இதர செலவுகள் போட்டிருப்பால, ஒரு பொருள் 50 ஷிப்பிங் சார்ஜ் 60 சொல்லுவான், ரெண்டையும் கூட்டினா அதான் காஸ்ட் ப்ரைஸ். சரியா? அதுதான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கு, மில்க்கு, ஹனி, சால்ட், முட்டை, பால், தேன், உப்பு, ஜிஎஸ்டி போட சொல்கிறாங்க. சரியா? ஒரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் போட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சம் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் முதல் சம்மாக என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150 வரைக்கும் வாங்கி மேலும் போக்குவரத்து செலவு சொல்லணும்னா ஷிப்பிங் சார்ஜ் 1,350 செலவழிக்கிறார். பிறகு அதை அவர் 19,200 விற்றால் லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாபம் நட்டம் சதவீதம் கேட்டிருக்காங்கண்ணே. முதல்ல பாருங்கள், முதல்ல வாங்குகிறோன்னே காஸ்ட் ப்ரைஸ் தான் அடக்க விலை. ஆனால் வீணா அடக்க விலை என்னன்னு பாரு. நான் போன கடைக்கு 16,150 பேசிட்டேன். ஆட்டோக்காரன் லாரியில் ஏற்றிட்டு வர்றதுக்கு சார்ஜ் போட்டான். எவ்வளோ கேட்டான்? 1,350 கேட்டான். போச்சு. அப்போ நமக்கு 0 0 5 10 0 1 5 17,500. இப்போ வாங்கின விலை எவ்வளோன்னு கேட்டால் 16,950 சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், இதையும் 5 10 0 1 5 சரி, அப்போ 17,300 தானே. சரி, ஓகே. அப்போ 17,500 ஒரு பொருளை வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம விற்றுட்டோம். எவ்வளோ விற்றுட்டோம்? 19,250 விற்றுட்டோம். சரியா? இப்போ நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அதான் காஸ்ட் ப்ரைஸ். வாங்கினது எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ், அதான் 100. எப்போவுமே இது 100, மாறவே மாறாது. என்ன அதான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 17,500 சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு விற்றாச்சு. எவ்வளோ விற்றுருக்கோம்? 19,250 விற்றுருக்கோம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாபம் அல்லது நட்டம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ இது நமக்கு பார்த்தாலே தெரியல, வாங்கினது 17,500 தான், ஆனால் விற்கும்போது 11,250 விற்றுருப்போம். நம்ம கிட்டத்தட்ட நமக்கு லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 500 கூட்டிங்கன்னா 18,000, இன்னொரு 1000 கூட்டினா 19,000, இன்னொரு 250. ஸோ நமக்கு லாபம் 1,750 லாபம் வருமா கிட்டத்தட்ட. அப்போ நம்ம 1,750 எத்தனை சதவீதம்னு பார்க்க போகிறோம். 1,750 எத்தனை சதவீதம், இவ்வளோ தான் சம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? இல்லை சார் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது சார் அப்படின்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, காஸ்ட் ப்ரைஸு கீழே இருக்கணும், லாபமோ நட்டமோ கெயினோ லாஸோ மேலே இருக்கணும், இன்டு 100, அவ்வளோதான் சம்மம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? 17,500 வாங்கினேன். எவ்வளோக்கு விற்றுட்டேன்? 19,250 விற்றுட்டேன். எனக்கு லாபம் எவ்வளோ ரூபா லாபம்? கிட்டத்தட்ட 1,750 லாபம். இது எத்தனை சதவீதம் எழுதலாம். அல்லது காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே 100, முடிஞ்சு போச்சு. 100க்கு வாங்கினேன், ஸோ 17,500 விற்றது. ஓகே, லாபம் முடிஞ்சிச்சு. இங்கே பாரு 2 0 2 0 175 அடிச்சிங்கன்னா 10%. இங்கே பாருங்கள், நான் வாங்கினது கீழே எழுதிட்டேன், எவ்வளோ லாபம் மேலே எழுதினேன், இன்டு 100. இங்கே பாருங்கள், 2 முட்டை 175 அடித்தா 10%. அவ்வளோதான். எப்படி வேணாலும் போடலாம், எப்படி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும் ஈஸியாக. ஓகே, அடுத்த பாருங்கள். ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5 3 மடங்கு எண்ணில் லாபம் செய்திருக்கின்றோம். எல்இடி பல்பின் விற்பனை விலையானது செல்லிங் ப்ரைஸ் ஆனது எப்படி இருக்குமா, 5/4 மடங்கு ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படி சொல்கிறான். செம்ம மாற்றி எடுத்துக்கூடாது, அதான் முக்கியம். இந்த இடத்துல யார்லேருந்து 5 மடங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது இங்கிலீஷ்லனா ஈஸியாக உங்களுக்கு புரியும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5/4 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டா.
சரி, இதுவும் நமக்கு புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 5. அப்போ அந்த எஸ்பி ஈக்குவல் டு எவ்வளோ? 5. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 ரூபாயாக இருந்திருக்கு, வாங்கிய விலை வந்து என்னவாக இருந்திருக்கு? 4 ரூபாயாக இருந்திருக்கு. சரியா? 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்றா லாபம் எவ்வளோ ரூபா? 1 ரூபா. அவ்வளோதானா? அப்போ நான் என்ன சொன்னேன்? 2 விஷயம் இருக்குது. என்ன ஷார்ட்கட்டுன்னு சொன்னேன், லாஜிக்குன்னு சொன்னேன். இப்போ லாஜிக் படி 4 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா லாபம்னா எத்தனை சதவீதம்? 4 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு தான் எத்தனை சதவீதம் அடிச்சிங்கன்னா 25%. இது இந்த சம்மன் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். காஸ்ட் ப்ரைஸ் 100, அதான் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா. 1 ரூபாங்கிற எத்தனை சதவீதம்? இது அடிச்சிங்கனாலும் 25% கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே 100 அது பண்ணப்படும். இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். மழைக்காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒரு மலைச்சட்டையின் விலை 1060 901 குறைத்துள்ளார். அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காரு நம்ம பார்க்கணும். அப்போ இது கூட ஒரு 100 ரூபாயை கூட்டினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போயிடும். ஒரு 59 ரூபாய் கூட்டணும். ஸோ நமக்கு எவ்வளோ குறைச்சிருக்காரு? 159 ரூபா குறைச்சிருக்காரு அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ முதல்ல வச்சுருந்தார் ஒரு வேலை, அதான் உண்மையான வேலை, குழப்பிடக்கூடாது. நம்ம வாங்கினது 1060 ரூபா வந்து விற்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இந்த நிலமையில் விலையை குறைச்சிட்டாங்க. சரியா? அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க? 159 ரூபா குறைச்சா இது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. அப்போ தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. கேன்சல் பண்ணலாமா? இதை அடிக்கணும், அதான் முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 0 1 0 அடுத்து எதால் அடிபடுன்னு தெரில. சரி, நமக்கு தெரிஞ்சது 2ஆல். சரி, 2ஆல் அடித்து பார்க்கலான்னா 5 2 10, 5 2 10 3. இதை பார்த்தாலே தெரியுதா? 3 மடங்கு இருக்குமா? அதை அப்படியே ஒரு அடி அடிச்சிங்கன்னா 3 மடங்கு. ஸோ 53 × 3 தான் எவ்வளோ? 159. ஸோ 5 × 3 எத்தனை சதவீதம்? 15%. சரியா? ஒரு மலைச்சட்டம் முதல்ல 1060 ரூபா விற்கிறாரு, ரேட்டை குறைக்கிறார். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட்? முதல்ல விற்ற ரேட்லேருந்து பார்க்கணும். மாற்றி போட்டக்கூடாது, 900 கீழே போட்டக்கூடாது. சிக்கலாயிரம் சமம். நான் எவ்வளோ விற்றேன், எங்கேருந்து நான் குறைஞ்சி வந்திருக்கேன். அப்போ நம்ம வந்து 1060 குறைச்சிருக்கோம். 1060க்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இப்படி தான் பார்க்கணும். சரியா? 2 கிலோ வித்தியாசம் தான் நமக்கு லாபமாக இருக்கலாம், நட்டமாக இருக்கலாம், டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம். ஒரு பொருளின் இந்த மாதிரி ஒரு சமம் இருக்கும். பாருங்கள், ஒரு பொருள் 2 தொடர் தள்ளுபடி, டிஸ்கவுண்ட், கான்சிக்யூட்டிவ் சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துலையா. சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லுவோம். 2 கொடுத்தானா அது கழிச்சு எழுதணும். டிஸ்கவுண்ட்னா கழிச்சு தான் எழுதுவோம். அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 இருந்துச்சுன்னா 3 டைம் கழிச்சு எழுதணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய சம்பவம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் என்ன சொல்கிறான்ட்டு, அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொருள் 100 ரூபா, 3 டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, 10%, 5%, 8% அப்படின்னா 10% தள்ளுபடி 90 ரூபா, 20% தள்ளுபடி 80 ரூபா, 5% தள்ளுபடி 100லேருந்து கழிச்சிட வேண்டியதான். தள்ளுபடினாலே 100லேருந்து கழிச்சிடணும். இப்போ ஃபைனலாக எவ்வளோன்னு கேட்பான். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட், அடுத்தடுத்த தள்ளுபடி, தொடர் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி இதை தான் சொல்கிறாங்க. தள்ளுபடினா 100லேருந்து கழிச்சிடணும், நட்டனா 100லேருந்து கழிச்சிடணும். இவ்வளோ தான் சம். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ நம்ம இதை அடுத்தடுத்து பார்க்கும்போது சம்மில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிடுகிறது. செலவிட்டதில் கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி 5% செலுத்தினால் மத்திய மற்றும் மாநில சரக்கு, பாருங்களேன், ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2 சேர்த்து எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஜிஎஸ்டி தான் எவ்வளோ கேட்குறாங்களா, அதனால் 5% எவ்வளோன்னு பார்த்துடலாம். சரியா? இப்போ 1 0 1 0 5 வச்சு அடிச்சிங்கன்னா 2 வச்சு அடிச்சிங்கன்னா நமக்கு 17, 5% தானே. அப்போ 0 0 5 வச்சு அடித்தா 2 17. அப்போ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், ஜென்ரலுமே ஸ்டேட்டுமே. இப்போ இதையும் நம்ம வந்து பாதியாக பிரித்து கொடுக்கணும். அப்போ பாதியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கலாம்? இங்கே ஒரு 8.75, சென்ட்ரலுக்கு ஒரு 8.75, ஸ்டேட்டுக்கு ஒரு 8.75, 8 16, இங்கே ஒரு 1.5 17. இதுதான் நமக்கு கேட்டிருக்கேன். ஆனால் 350 ரூபாயில் 5% என்ன பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோன்னா 17 ரூபா 50 பைசா. ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, சென்ட்ரலுக்கு எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 2 ஈக்குவலாக பிரிச்சுட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸு நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் பார்க்கணும். அது போக முன்னாடி பார்த்தா காரணிப்படுத்துக, சரிங்களா, அல்ஜிப்ரா, இது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது சம்மந்தமான சம்ஸு கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்போ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, அது கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரை ஆண்டு, முழு ஆண்டு, காலாண்டு இருக்குது. அதையும் அது கூட சம்மந்தமான கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதையும் பார்த்து அடுத்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து 8க்கு ஒரு 4th ஒரு வீடியோ போட்டு 8th முடிச்சிடலாண்ணே. கொஞ்சம் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ விரைவில்
நீங்கள் வெற்றி பெறுவீங்கள். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் படிக்கும்போது மட்டும் ஃபுல் ஃப்ளெட்ஜடாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. எதுவுமே எனக்கு வராது, இது வராது, இது புரியாது, எனக்கு மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் தெரியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடியும், 25 அவுட் ஆஃப் 25 நான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முழு உத்வேகத்தோடு படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.